சென்னை மெரினா கடற்கரை. மெரினா வங்காள விரிகுடாவில் கோரமண்டல் கடற்கரையை ஒட்டிய இயற்கையான நகர்ப்புற மணல் கடற்கரை. வடக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து தெற்கு பெசன்ட் நகர் வரை சுமார் 13 கிலோமீட்டர், அதாவது 8.1 மைல் வரைக்கும் பரவியிருக்கு. இந்தியாவோட மிக நீளமான கடற்கரைனா அது சென்னை மெரினா கடற்கரை தான். உலகத்தோடு ஒப்பிடும்போது 2வது நீளமான கடற்கரை என்ற பெருமையும் சென்னை மெரினாக்கு தான். சென்னை மெரினா கடற்கரை 1880 புதுப்பிச்சாங்க. மணற்பாங்கான சென்னை மெரினா கடற்கரையை ஒட்டி புகழ்பெற்றோர் உருவ சிலைகள், நினைவிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். உழைப்பாளர்கள் சிலை மறக்க முடியுமா? சுவாமி விவேகானந்தரின் சீடர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் மெரினா கடற்கரை தான் சென்னை நகரத்தின் நுரையீரல் என புகழ்ந்து பாராட்டியிருக்கிறார். சென்னையில் முக்கியமான பகுதின்னா அது மெரினா கடற்கரை தான். பலவித நிகழ்ச்சிகள் ஆண்டு முழுவதும் நடந்துகிட்டே இருக்குமாங்க. இந்தியாவோட பெரிய ஓட்டமான மாரத்தான் இங்கே தான் நடக்கும்னா பார்த்துக்கோங்க. பொங்கல் ஒட்டி மக்கள் கூட்டம் அலைமோதும். சுதந்திர நாள், குடியரசு நாளில் அரசு துறை அணிவரிசை சென்னை மெரினா பீச்சில் தான் நடக்கும். மெரினா கடற்கரையை ஒட்டிய 6 வழி பாதை இருக்குது. கடற்கரை எதிரில் கலங்கரை விளக்கம் இருக்குது. திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. பீச் பக்கத்துலேயே பல பகுதிக்கு பேருந்து வசதியும் இருக்குது. எந்த பஸ்ஸில் போனாலும் மெரினா கடற்கரையில் நிற்காமல் போகாது. சென்னையோட அடையாளம்னாலே மெரினா கடற்கரை தாங்க. நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க. அழகான கடற்கரை, அலைகளாடும் நீர், பளபளக்கும் மணல், நீளமான இயற்கையான நகரத்தை ஒட்டிய கடற்கரைனா அது சென்னை மெரினா கடற்கரை தாங்க. இந்த அழகை ரசிக்க உலக சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக இருப்பாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் தினமும் அற்புதமான சூரிய உதய காட்சி பார்க்க 1000 கண் வேணும். கடற்கரைக்கு 24 மணி நேரமும் மக்கள் வந்த வண்ணமாக இருப்பாங்க. ஜாகிங், வாக்கிங் பண்ண சென்னை மக்கள் சிறந்த இடமாக சொல்கிறது மெரினா கடற்கரை தாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் நிறைய கடைகள் பார்க்கலாம், ஷாப்பிங் பண்ணலாம். சுற்றுலா ஸ்தலமாக இருக்கிறதால ஏராளமான ஹோட்டல்கள், விருந்தினர் மாளிகை எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க. ஆகாஷ்வாணி நிலையம், தூர்தர்ஷன் பக்கத்துலேயே பார்க்கலாம். சென்னையோட மைய பகுதியில் மெரினா கடற்கரை அமைஞ்சிருக்கு. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்து மெரினா பீச் 4.8 கிலோமீட்டர் தான். ஏர்போர்ட் 17.4 கிலோமீட்டர் தூரத்தில் தான். நுங்கம்பாக்கத்தில் இருந்து 7.5 கிலோமீட்டர் தான். வழி தெரிஞ்சால் தானே ஈஸியாக போக முடியும். தமிழ் திரைப்படங்கள் இயற்கையான இந்த அழகை காட்டாமல் இருப்பாங்களா என்ன? பல படத்தில் தொடக்க காட்சியாகவும் மெரினா கடற்கரையின் இயற்கை எழிலை தேவைக்கேற்ப பயன்படுத்தி இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 50,000க்கும் மேலே மக்கள் வந்து ரசிக்கும் இடமாக இருக்குது இந்த பீச். விடுமுறை காலம், பண்டிகை காலத்தில் கூட்டம் அலைமோதும். சென்னை மெரினா கடற்கரையில் குளிக்கலாம், ஆனால் நீந்தி ரொம்ப தூரம் போகக்கூடாதுன்னு அறிவுறுத்துகிறாங்க. ஏன்னா வலுவான அடிநீரோட்டம் இருக்குமாம். பக்கத்துலேயே 2 நீச்சல் குளம் இருக்குதுங்க, அங்கே போய் நீந்துங்க. வெயில் ரொம்ப இருக்குது, ஒரு 8 போயிட்டு வரலாமான்னு ஆசையாக இருக்கா? பசங்களுக்கு லீவ் விட போகிறாங்க. டூரை சீக்கிரமாக பிளான் பண்ணுங்கள். அலைகள் ஆடும் கடலில் ஆட மிஸ் பண்ணாதீங்க. உடனே கமெண்ட் பண்ணுங்கள்.